லோக் அதாலத் பத்தி பார்க்கலாம். லோக் அதாலத் பத்தி காந்திய கொள்கையில குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது 1987ல உருவாக்கப்பட்டது. உரிமையியல் நீதிமன்றங்களுக்கு இணையான அதிகாரம் பெற்றது தான் இந்த லோக் அதாலத். இவை மக்கள் நீதிமன்றம் மற்றும் விரைவு நீதிமன்றம் அப்படின்ட்டு அழைக்கப்படுது. முதல் லோக் அதாலத் 1982ல குஜராத் மாநிலம் ஜுனாகத்தில் உள்ள உனா நகர்ல நடைபெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. இது 1986ல சென்னையில முதலில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஆ 1987ல உரிமை பணிகள் சட்டம் இதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா லோக் அதாலத்தோட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இயலாது. லோக் அதாலத்தோட தலைவராக ஓய்வு பெற்ற நீதித்துறை அலுவலர் தான் இருப்பார். அடுத்ததா லோக் அதாலத்தின் உறுப்பினர்களாக வழக்குரைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1996 அக்டோபர் 2ஆம் நாள் லோக் அதாலத் மூலம் 1 மில்லியன் வழக்குகளை தீர்க்க தேசிய அளவிலான திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. எப்போனா 1996 அக்டோபர் 2ல். தமிழ்நாட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிரந்தரமாக லோக் அதாலத் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக 2012ல் தமிழ்நாடு அரசு அனைத்து மாவட்டங்களிலும் லோக் அதாலத் ஏற்படுத்த ஒப்புதல் அளிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோக் அதாலத்தோட நோக்கம் என்ன அப்படின்னா, விரைவாக நீதி வழங்குறது, குறைந்த செலவு, நீண்ட காலமாக தேங்கி இருக்கும் வழக்குகளை விரைவாக விசாரிக்கிறது, சிவில் வழக்குகளுக்கு தீர்வு காண இயலும் இதன் மூலமாக. அடுத்தது குற்றவியல் வழக்குகளுக்கு லோக் அதாலத்தால் தீர்வு காண இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றி.